குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பார்க்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்காக படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிக்க முடியாது. தமிழ் படத்திற்கு தமிழில் டைட்டில் வச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பார்க்குனா பூங்கா, பூங்கான்னு அழகான தமிழ் வார்த்தையை வச்சிருந்திருக்கலாம் இயக்குனர் அவர்கள். ஏன் இங்கிலீஷில் டைட்டில் வச்சாருன்னு தெரியல. தமிழ் திரைப்படங்களுக்கு இயக்குனர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், தமிழ் டைட்டில் வச்சிங்கன்னா, தமிழ் தலைப்பு வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க, ஷேர் பண்ண வைங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, பார்க்கு. பார்க்குனா பூங்கா. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஹீரோவும் ஹீரோ தமன் குமாரும் பிளாக் பாண்டியும் டிடிஹெச் மாற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவங்களுக்கு அடுத்த பொசிஷனில் மேலே இருந்து வேலை சொல்கிற வேலை கதாநாயகி ஸ்வேதா துரத்தி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கதையில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. பிரச்சனை ஒன்று வந்த உடனே ஆல்ரெடி பார்க்கையும் காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீன்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பார்க்குக்கு ஒரு ஜோடி போய் ஒரு பிரச்சனையாகி இறந்துருக்காங்க. ரெண்டு பேர் ஒரு ஜோடி இறந்துருக்காங்க. அதை இங்க அப்பப்போ காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க அந்த பார்க்குக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. சூழ்நிலை வந்த உடனே இவங்க போறாங்க. போனா இவங்க ரெண்டு பேருக்கும் பேய் பிடிச்சிருது. பேய் பிடிச்சா இன்ட்ரோல் விட்டுறாரு இயக்குனர் E.K. முருகன் அவர்கள். இன்ட்ரோல் வந்துடுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் இந்த பேய் இவங்களை பிடிச்ச பேய் என்ன பண்ணுச்சு, சம்மந்தப்பட்டவங்களை பழி வாங்குச்சா இல்லையா, இவங்க ரெண்டு பேருடைய காதல் என்னாச்சு, கல்யாணம் ஆச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த பார்க் திரைப்படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்கு. ஒளிப்பதிவு நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. கதாநாயகியோட அப்பாவை நடிச்ச நட்ராஜ் அவருடைய கேரக்டரும் நல்லா இருக்கு. அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். E.K. முருகன் அவர்களுடைய கதையும் சரி, திரைக்கதையும் சரி, வசனம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. ஆனா செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா போர் அடிக்கல. அந்த பேய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆட்டம் ஆரம்பமாகி அது பண்ணக்கூடிய சேட்டைகள், அது பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த பழி வாங்குறது, மற்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு. இந்த பார்க்கு ஓவராலா பார்க்கும்போது இந்த பார்க் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை போயிட்டு பார்க்கை சுத்தி பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டர்ல பார்த்து ரசிக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பா ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து ஒரு அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.